தோழர் மருதநாயகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் இனிய அறிவியல் வணக்கங்கள். மிகச்சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அறிவியல் இயக்கத்தினுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய 18வது கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற மாநில மைய மாவட்ட பொறுப்பாளர்கள், நாளைய இந்தியாவை வடிவமைப்பதில் சிற்பியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய உறுப்பினராக 32 ஆண்டுகளுக்கு முன்னர் மாணவர் பருவத்தில் 1993-94 ஆண்டுகள்ல நான் சென்னை மாநில கல்லூரியில பொது நிர்வாகவியல் துறையில் மாணவராக பயின்றேன். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த அறிவியல் இயக்கங்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. இதற்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி அறிவொளி இயக்கம். இந்த அறிவொளி இயக்கத்துல பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல போய் படிப்பறிவில்லாத நம்முடைய சகோதரர்களுக்கு அவர்களுக்கு ஒரு எழுத்தறிவிக்கின்ற ஒரு பணியை ஒரு தொண்டனாக ஒரு சேவகனாக நான் என்னுடைய பணியை துவங்கினேன். சொல்ல பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு நான் அரசு பணிக்கு ஆசிரியர் பேராசிரியராக பணியில் சேர்ந்து தற்பொழுது என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் IAS IPS அதிகாரிகளாகவும் மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மாணவர் IAS என்று சொல்லிக் கொள்ளுதல் எப்படி எனக்கு பெருமையோ, அதை போல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில்ல படிப்பே இல்லாம ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு போய் அவருக்கான அந்த கல்வியை நான் ஒரு மாணவனாக இருந்து கற்பிக்கும் பொழுது அவருடைய பேரை எழுத சொல்லி கொடுப்போம். அவர் எழுதுவார், மாடசாமின்னு எழுதுவார். அந்த மாடசாமின்ற பேரை எழுதி முடிச்ச உடனே அவர் முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அந்த மகிழ்ச்சி IAS தேர்வுல என் மாணவன் வெற்றி பெற்றான் என்றோட அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அறிவொளி இயக்கத்தினுடைய அப்பொழுது இயக்குநராக இருந்த அருமை தோழர் கமலாலய அவர்களோட தான் நான் அந்த பணியை ஏற்றுக்கிட்டேன். நீங்க அந்த பணியில நான் ஈடுபட்டது பாத்தீங்கன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட சான்று நான் பேராசிரியர் பணிக்கு போகும்போது எனக்கு ஒரு கூடுதல் மதிப்பெண்ணை பெற்றுக் கொடுத்தது என்பதையும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் பத்தினா இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கான தலைப்பு ஆக சிறந்த மிகச்சிறந்த தலைப்பு. யோசிச்சு பாருங்க, லெட்ஸ் நோ சயின்ஸ், லெட்ஸ் யுனைட் த்ரூ சயின்ஸ். அறிவியல் அறிவோம், அறிவியலால் இணைவோம். இந்த மிகச்சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா அறிவியல் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி கலந்து இருக்கிறது என்பதை ஆசிரியர்களாக நாம் ஒவ்வொருவருமே நன்கு அறிவோம். இது ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இது வாழ்வியலுக்கான தேடல். எப்பொழுது மனிதர்கள் சொல்லுவாங்க, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? ஏன், எதற்கு, எப்படி என்று நாம் கேட்கிறோம் சொல்றாங்க. ஏன், எதற்கு, எப்படி என்று நம்ம கேட்க துவங்கும் பொழுதே இந்த அறிவியலுக்கான தேடல் துவங்கி விடுகிறது. இந்த கேள்விகளை நம் நாளைய சமுதாயத்தில் எழுப்ப வேண்டிய கடமை ஆசிரியர்களாக நாம் அனைவர்களுக்குமே இருக்கு. எல்லாரும் உதாரணமா சொல்லுவாங்க, ஆப்பிள் மரத்துக்கு கீழே படுத்து கிடக்கும் போது ஆப்பிள் பழம் விழுந்துச்சு. ஆப்பிள் பழம் விழுந்தோட நம்ம படுத்து கிடந்தா இருப்போம், சுத்தி புத்தி பார்த்துட்டு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுருப்போம். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இந்த பழம் ஏன் மேல இருந்து கீழே விழுந்தது, ஏன் விழுந்தது என்ற கேள்வியை அவர் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு புவியீர்ப்பு விசையினுடைய தத்துவம் நமக்கு கிடைத்தது. இந்த உதாரணத்தை நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு அறிவியல் நம்ம அன்றாட வாழ்வில் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது அடிக்கிற அலாரத்தில் ஆரம்பிச்சு, தகவல் தொடர்பில் ஆரம்பிச்சு, போக்குவரத்தில் ஆரம்பிச்சு, இன்றைக்கு மனிதர்கள்
மகத்தான சாதனைகள் எதையெல்லாம் என்று கருதி கொள்கிறார்களோ இது அனைத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அறிவியலாகத்தான் இருக்கிறது. இந்த மொத்த மனித சமூகமும் இந்த கொரோனா என்ற கொடிய நோயை கண்டு பயந்து வீட்டுக்குள்ள கதவை மூடிக்கிட்டு தாழ்பால் போட்டு யாரையுமே பக்கத்து வீட்டுக்காரனோட பாக்குறாம குடும்பத்துல இருக்க கூட தொட்டு விடாம இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொன்னாங்க மணி அடிச்சு காட்டுங்கன்னாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க வெளிச்சம் அடிச்சு காட்டுங்கன்னாங்க. ஆனால் அறிவியல் என்ன கண்டுபிடிச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா தடுப்பூசி கண்டுபிடித்தது. ஆக இந்த மனித சமூகம் இன்றளவு பயணித்துக் கொண்டிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ யோசிச்சு பாருங்க. 2G 3G 4G 5G இன்னைக்கு 5G 5G எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தகவல் தொடர்பு உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டதுன்னா உலகத்தை ஒரு சிறிய கிராமமாக சுருக்கி இருக்கிறது. இந்த உலகம் சிறிய கிராமமாக சுருங்கி இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல யாரோடும் எந்த பகுதியில் இருக்கக்கூடியவனோ நம்மளால தொடர்பு கொள்ள முடியுது என்று சொன்னால், டிரைவரே இல்லாம ஒரு கார் ஓடுதுன்னு சொன்னா இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அறிவியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் செய்திகளை அரசாங்கமே பரப்ப வேண்டும், இதை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே த ஸ்பிரிட் ஆஃப் சயின்ஸ் சயின்டிபிக் டெம்பர் அண்ட் நாலேஜ் என்ற ஒரு கருத்துவை 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் 42வது திருச்சட்டம் சொல்லுதுன்னா இதற்கான வழிவகையை உருவாக்குச்சு. ஆனால் இந்த பணியை நாம் அனைவரும் எடுத்து செல்ல வேண்டும், குறிப்பாக ஆசிரியர்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த மகத்தான பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சொல்றாங்க. அதுக்கு யாரு காரணம் சொல்ல முடியும்? மருத்துவம், அறிவியல் தான். இன்னைக்கு ஓய்வு பெறக்கூடிய வயது 55 இருந்து 58 மாறுச்சு, 58 60 மாறுச்சு, இப்ப 62 கூட வரலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமும் அறிவியல் தான். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடியது இந்த அறிவியல் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கேமராவா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கு குற்றங்களை கண்டுபிடிப்பதுல தமிழக காவல்துறைக்கு மிக மிக அதிக பங்கை ஆற்றுகின்றது என்று நம்முடைய காவல்துறை நண்பர்கள் நம்முடைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அறிவியல் கேள்விகளை நம்முடைய நாளைய சமுதாயத்துக்கிட்ட அவங்க மனசுல நம்ம பதிக்கணும். சோ எதுக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு எண்ணங்களை நம்முடைய நாளைய சமுதாயத்துல நம்ம கொண்டு போய் பார்ப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக நாம் தீர்வை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். சாதாரணமா சொல்லுவாங்க, கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்ல திருவிழாக்கள் நடக்குது, அப்போ ஒரு பெரிய பாட்டு வருதுன்னு போது திடீர்னு ஒரு பெண்மணிக்கு அருள் ஆடுவாங்க. நம்ம நிறைய இடங்கள்ல பாத்துருக்கோம். இப்ப என்ன கேள்வினா, பெண்மணிகள் அருள் ஆடுறது ஏன் ஆண்கள் ஆட மாட்டேங்கிறாங்க? ஏன் பெண்கள் மட்டும் அருள் ஆடுறாங்க? இந்த கேள்விக்கு நம்ம விடை கண்டுபிடிக்கணும். இது அது மட்டும் இல்ல, நிறைய கேள்விகள் சமூகம் சந்தித்துக் கொண்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பாருங்களேன், முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஸ்டவ் எடுத்து மருமகள் சாவும்பாங்க. ஸ்டவ் எடுத்து மருமகள் சாவும். ஏன் ஸ்டவ் எடுத்து மாமியார் சாக மாட்டேங்கிறாங்க? மேனுபேக்சரிங்ல அப்படி இருக்குமா? இது ஸ்டவ்ல பிரச்சனையா இல்ல உறவு சிக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா? ஏன்னா இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துல எத்தனையோ விதமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதில் நம்முடைய அறிவியல் இயக்கத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது என்பதை நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க ஆசிரியர் வகுப்புல சொன்னாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நாள்ல தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்படிதானே? எப்ப கிடைச்சிச்சு? ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவுக்கு. பாகிஸ்தானுக்கு 14 15 கிடையாது. ஏன் 14? ஒரு நாள் முன்னாடி கொடுத்தாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் கொடுக்க முயற்சி பண்ணாராம். இந்திய தலைவர்களை கேட்கும் போது நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஓகே, அப்ப இந்திய தலைவர் என்ன சொல்லிருக்காங்க, ஆகஸ்ட் 14 எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு புரியல, ஏங்க வேணாங்கிறீங்க?
சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு போய் எல்லா இடத்துலயும் போராடினீங்க, குண்டு வச்சீங்க, என்னென்னவோ பண்ணீங்க. ஆனா கடைசி நாங்க கொடுக்குறோம், நீங்க வேணாங்கிறீங்களே, அது வேணாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய தலைவர்கள், அப்போ இருந்த தலைவர் சொன்னாங்களாம், அன்னைக்கு அஷ்டமியா, இது அஷ்டமியா இருக்கு, நாங்க என்ன பண்ண மாட்டோம், அஷ்டமியில எந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியை நாங்க செய்ய மாட்டோம், அதனால நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம். ஜின்னாவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஐயா நீங்க வாங்கிக்கிறீங்களா, நாங்க வாங்கிக்கிறோம். சரியா? அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நமக்கு எப்ப கிடைச்சிருங்களா, அந்த அஷ்டமி ஜாதக பஞ்சாங்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அது எப்ப டைம் போகுதுன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவு 12 மணிக்கு மேல் நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கொடியேற்றி விட்டு ஒரு பெரிய வீரமிக்க உரையை ஆற்றினார். மொத்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, இந்தியா என்ற ஒரு புதிய குழந்தை என்று பிறந்துள்ளது என்று ஒரு பெருசா வீரம் முழக்க விட்டார். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க கேள்வி என்ன சொன்னீங்கன்னா, நம்முடைய தலைவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாகத்தான் அது மாறிச்சு சொல்றாங்க. இப்ப இது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப கூட பேர் சொல்றாங்க, பாகிஸ்தான் வந்து அஷ்டமியில வாங்குச்சு, அதனாலதான் முன்னேறாம இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அஷ்டமிலாம் முடிஞ்ச பிறகு வாங்கிட்டோம், அதனாலதான் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கோம் என்று அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆக நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்க எத்தனையோ சமூக பிரச்சனைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் விடை காணக்கூடிய ஒரு பணியை, மகத்தான பணியை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அறிவியல் இயக்கத்தினுடைய இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதற்காக தமிழக அரசு பல்வேறு விதமான திட்டங்களை இயற்றியிருக்கிறது. நமக்கு தெரியும், வானவில் மன்றம், இல்லம் தேடி கல்வி, இளம் விஞ்ஞானி திட்டம், அறிவியல் திருவிழாக்கள், இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை தமிழக அரசும் செயல்படுத்தி இது மக்களிடையே அடிவில் விழிப்புணர்வை உருவாக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போன்ற திட்டங்களில் முதன்மை கள வீரராக விளக்கக்கூடியது எதுவாக இருக்கு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான் இருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்படுத்த நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.